ஏன்னா கேரண்டி சொல்லி மாடு கொடுக்கறதுனால நான் அதிகமாக பேசலை. நான் சொன்ன உடனே அவர் ரேட்டு ஏற்றுக்கினார். 2 வார்த்தை அதிகமாகலாம் பேசலை. என்ன எந்த ஊர்ல வச்சிருக்கீங்க? பண்ண கோயம்புத்தூர். அங்க சொந்தமான இடமா இல்ல லீஸுக்கு எதுவும் எடுத்திருக்கீங்களா? லீஸுக்கு எடுத்து தானே வச்சிருக்கு. கொத்தகை வருஷத்துக்கு எவ்வளவு ஏக்கர்லாம்? அங்க ஏக்கர் 40,000 வருஷம். லிட்டர் பால் எவ்வளவு ரேட்? பால் வந்து ஒரு 17 லிட்டர் பால் வரும். 3ஆம் இது மாடு, நல்ல ரோஸ் காமல், நல்ல தெளிவான மாடு. 62 ரூபா அதோட விலை. HFல ஜெர்சி 2 கலப்பினமான மாடு, கருப்பு வெள்ளை மெஜாரிட்டி, கொம்பு டைப்பு, கிராஸ் டைப்பு, எல்லா ஊர் கிளைமேட்டும் தாங்கும். அதாவது இங்க அங்கெல்லாம் இல்ல. இந்த ஹரி மாட்டி வியாபாரி எப்படி கைராசியான வியாபாரி தானே? உங்க அனுபவத்தை சொல்லுங்க. கைராசியான வியாபாரி. நான் இந்த 3வது டைம் இங்க வரேன். அதனாலதான் 3வது டைம் வரீங்க. நம்பிக்கையா வந்து மாடு பிடிச்சு போகணும். 2 நேரம் இந்த மாடு 23 லிட்டர் கேரண்டி உண்டு. தண்ணி திரி கேரண்டி உண்டு. வேணுங்கிறவங்க இந்த மாடு எடுத்துக்கலாம். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்க சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க மாட்டு வியாபாரி ஹரி. நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் விற்பனை பதிவு போட்டு வரோம். கடந்த வாரம் நம்மளால விற்பனை பதிவு போட முடியல. ஒரு சில காரணங்களால நம்மளால விற்பனை பதிவு போட முடியாம போயிட்டு, அதனால வந்து நிறைய பேர் போன் பண்ணி ஏன் வீடியோ போலன்னு கேட்டீங்க. உங்க ஆதரவுக்கு நான் என்னைக்குமே ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன். நம்ம பண்ணையில வாரந்தோறும் 25 மாடுகள், பெருங்குட்டு மாடுகள்ல இருந்து சிறுங்குட்டு மாடுகள் வரைக்கும் வந்துட்டு போகுது. 15 லிட்டர் கறவையில இருந்து 25 லிட்டர் கறவை வரைக்கும் வருது. நம்ம கிட்ட HF ரகம், ஆல் பிளாக் ரகம், ஜெர்சி கிராஸ், செவல வெள்ளை, எல்லா டைப் ஆஃப் மாடு வருது. கிர் கிராஸ் வருது, ஷாகிவால் வருது. 15 லிட்டர் கறவையில இருந்து 25 லிட்டர் கறவை வரைக்கும் இருக்குது. 65,000 முதல் 1,10,000 வரைக்கும் நம்ம கிட்ட மாடுங்க இருக்கு. நல்ல மாடு வந்து ரேட்டு போட்டு எடுக்க நல்ல பெருங்குட்டு மாடா இருக்கும். மெயினா நம்ம ஃபார்ம்ல வந்து கேரண்டியோட தான் மாடு கொடுக்குறோம். 4 காம்புக்கு மெயினான உத்தரவாதம் 100-200% காம்பு கொடுக்குறோம். ஏன்னா மாட்டுக்கு மூலதான காம்பு தான். நெக்ஸ்ட் மாடு தண்ணி தீனிக்கு கேரண்டி கொடுக்குறோம். மாட்டுல எந்த நோவு நொடி இல்லைங்கிறது கேரண்டி கொடுக்குறோம். நாம பாலுக்கு கேரண்டி கொடுத்து மாட்டுல எந்த தப்பும் இருக்காதுங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுத்து தமிழ்நாட்டிலே நம்ம பண்ண ஒண்ணுதான் கேரண்டி கொடுத்துக்கிறோம். 2வது வீடியோல இதுதான் ரேட்டுன்னு நான் போட்டுருவேன். அது வந்து ஒரு சிலருக்கு அதிகமா தெரியலாம், ஒரு சிலருக்கு கம்மியா தெரியலாம். ஆனா என்னோட நோக்கம் என்னன்னா, என் ரேட் இதுதான் அப்படின்னு நான் போட்டுட்டேன்னா நீங்க பாக்குறீங்க, நான் உங்களுக்கு கட்டுப்படியான நீங்க கிளம்பி வரலாம். போவோம். மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா மாட்டை மட்டும் பொம்மையை மட்டும் காமிச்சுக்கிட்டு நீங்க நேர்ல வர வச்சு 50,000 மாட்டம் 80,000 சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 80,000 மாட்டம் 1 லட்சம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேர்ல வந்தா உங்க உழைப்பு தான் வீணா போவோம். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வேலை கிடையாது. லைவா இதான் ரேட்டு, இதான் மாடு, இப்படிதான் குவாலிட்டி, இதான் கறக்கும். 10 கறக்குனா 10 தான் கறக்கும்னு சொல்லுவேன். 10 கறக்கிற மாட்டை 20 கறக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். கரெக்டா இருக்கும், நேர்மையா இருக்கும். நம்ம வியாபாரம் நேரடியா நம்ம ஃபார்ம் வந்து அணுகுங்க. கறந்து 10 எடுத்துக்கலாமா மாடு? தாராளமா கண்ணு மாடா இருந்தா தாராளமா கறந்து பார்த்து எடுக்கலாம். வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனி நாட்கள் நம்ம பண்ணையில வியாபாரம் இருக்குது. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அண்ணாச்சி, இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான மாடு. அப்படியே தகன்னு மின்ற அளவுக்கு ஷைனிங்ல, ஆல் பிளாக்ல, நல்ல கிராஸ் டைப்ல, நல்ல முகலட்சணத்துல, சுழி சுத்தத்துல, 2வது இதுல அத்தனை ஸ்பெஷாலிட்டியில இந்த மாட்டை கொண்டு வந்திருக்கும். சில பேர் ஆசைப்படுவாங்க தெரியுமா, எனக்கு வந்து மடியில இவ்வளவு பெருசு வரக்கூடாதுப்பா, என் வீட்டு பக்கத்துல கண்ணு வச்சிருவாங்க அப்படின்றவங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த மாடு இது வந்து மடி பார்வை வராது மீன்ஸ் கறந்தா சிப்புன்னு போயிடும். மடின்னு சொல்லுவாங்க. பால் நல்லா கறக்கும், ஆனா மடி உள்ள வத்திக்கும். கலச்சனுக்கு 15 லிட்டர் கறந்த மாடு. இந்த கண்ணுக்கு ஒரு 3 லிட்டர் சேர்த்து சொல்றேன், 18 லிட்டர் கறக்கும். ஆனா மாடு கெப்பாசிட்டியான மாடு, சுழி சுத்தமான மாடு, 2ஆம் நெத்து கடை முழுப்பு. இந்த மாடு பொறுத்த வரைக்கும் ஆல் பிளாக்ல எல்லா ஒரு வெயிலுக்கு தாங்கும். நல்ல நீள நெட்டான மாடு, பெருவட்டான மாடு, நல்ல தெளிவான மாடு, தண்ணி திரிக்கு அற்புதமான மாடு. பேக் வெயிட், ஃப்ரண்ட் வெயிட் அத்தனையும் உண்டு இந்த மாட்டுல. நல்ல நீளம், நல்ல உயரம். எப்பயும் வீடியோல பொறுத்த வரைக்கும் பெருமாடு வந்து சிம்பிளா தான் தெரியும். பாருங்க குணத்துக்கு பாருங்க, நல்லா பாருங்க. நான் சொல்றது எப்படின்னா, இங்க பாருங்க, நல்ல ரெட்டவரி மடி அமைப்பு. 4 பக்கம் மடி இருக்கா. இந்த பை வந்து பாத்தீங்கன்னா கறந்துச்சுன்னா சிப்புன்னு போயிடும். இந்த பை வந்து கறந்துச்சுன்னா சிப்புன்னு போயிடும். திருப்பி சாயந்தரம் கறக்கும் போது தெரியும் மடி வத்தி போயிடும். நல்ல பால் தர பாருங்க. இந்த நல்ல கறக்கக்கூடிய கெப்பாசிட்டியான மாடு. 2 நேரம் 18 லிட்டர், 86,000 கேட்கறோம். ஓரளவுக்கு இதெல்லாம் மேய்ச்சலுக்கே போகும். இந்த மாதிரிலாம் மேய்ச்சல் முறையில வளர்த்திக்கலாம் தாராளமா. பயந்துக்கு தேவையில்ல. வேணா மேயறது கூட காமிக்கிறாங்க லைவ். தோட்டக்காட்டுல வச்சு மேய்ச்சிக்கலாம். எப்பயும் லைவா சொல்லி காட்டுறதோட செஞ்சு காட்டுறத நம்மளுக்கு பழக்கம். மேய்ச்சே காட்டுறாங்க பாருங்க. சொல்றதோட நம்ம செஞ்சு காட்டுறத நம்மளுக்கு எப்பயும் பழக்கம். தாராளமா இந்த மாடை மேய்ச்சல்ல கட்டிக்கலாம், வெயில்ல கட்டிக்கலாம். எல்லாத்துக்கும் இந்த மாடு தாங்கும். பயந்துக்கு தேவையில்ல. இப்போ வந்து கொஞ்சம் காஞ்ச சீசனுங்கிறதுனால தட்டு தீங்கி விட்டு காட்டுறேன். இல்லைன்னா பச்சை சீசனா இருந்தா கீழே மேய விட்டு கூட காட்டுவேன். இந்த மாட்டுக்கு வெறும் 86,000 தான். போன் பண்ணுங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். ஆல் பிளாக்ல ஜெட் பிளாக் கலர் டைப் நல்லா இருக்கும். ஜெர்சியில பிரம்மாண்டமான மாடு, ஹெவி சைஸான மாடு, பெருங்குட்டு மாடு. குறைஞ்சது 6.5 அடி உயர்றப்ப எனக்கு பாருங்க சும்மா தலையை தூக்கி கூட காட்டல. மாடுதான் தோரணையே நிக்கிறீங்க. சரியா எனக்கு நெத்திக்கு நேரம் இருக்குது மாடு. அவ்வளவு பெரிய மாடு. தங்க தேராட்டம் பாரு நடக்கும். 23 லிட்டர் 2 நேரமும் கறக்கும். ஜெர்சியில 23 லிட்டர் கறக்கிற மாடு கிடைக்கிறது ரேர். நல்ல நீர் மேல உடச்சல் இருக்குது. உடச்சல் இருக்கிற மாடு என்னைக்கு கறவைக்கு ஃபெயிலியர் ஆகுது. நல்ல பால் நரம்பு, கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி. மாடு நல்லா பெருங்குட்டு இருக்கும். சின்ன மாடு கிடையாது. வெயிலுக்கு எப்படி இருக்கும்? இதை பொறுத்த வரைக்கும் நீங்க வெயிலுக்கு எப்படி இருக்குன்னு கேட்க தேவையில்ல. இந்த மாடு வெயிலுக்கு அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். தீனி தண்ணிக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். குணமானத்துல அவ்வளவு நல்லா இருக்கும். குணத்தில் தங்கம்.
அமைதியா இருக்குல்ல. அமைதியான மாடு. எந்த மிஷின் போட்டுக்கலாம், கையில பீசிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நல்ல Size லாம் தெளிவான பெருசுல. மாடு, சைஸ் பெருசு, நல்ல வால் இறக்கம், ரட்ட முதுகு, மாடு நல்ல பெருங்குட்டம் இருக்குது சேர்ந்த மாடு. இந்த மாடு வந்து பொறுத்த வரைக்கும் ஃபேட்டஸ்ட் பஞ்சம் கிடையாது. இதுக்கு நம்ம கேட்க ரேட் 1,03,000 ரூபாய். ஜெர்சியில 20 லிட்டருக்கு இறக்குற மாடு. இவ்வளவு பெரிய மாடு உங்களுக்கு எங்க போனாலும் மார்க்கெட் செக் பண்ணிட்டு வாங்க. நல்ல தெளிவான மாடு நம்ம கிட்ட தான் இந்த ரேட்டு கிடைக்கும். 1,03,000 அனுசரிச்சு பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க வாங்க. மாடு அப்படியே பயங்கரமான மாடு, பெரிய மாடு, நல்ல தெளிவான மாடு, ஹெவி சைஸான மாடு. இந்த மாடு வந்து காட்டு மேய்ச்சல் மாடுலாம் கிடையாது. ஏன்னா இவ்வளவு பெரிய மாடுலாம் மேய்ச்சலுக்கு போவாது. பெருங்குட்டு மாடுனால இவ்வளவு பெரிய மாடுலாம் மேய்ச்சலுக்கு போனா செட் ஆகாது. இதை வந்து நம்ம வெயிலுக்கு நல்லா தாங்கும். நம்ம கிட்ட தீனி இருந்தா அடுத்து வந்து நம்ம போடணும், திங்கும். மத்தபடி இது போய் நம்ம மத்த மாடு சின்ன மாடுகளை அவுத்துட்டு மேய்க்கிற மாதிரிலாம் இது மேய்க்க முடியாது. கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். ஃபேட்டஸ்ட் ஓரளவுக்கு வரும், நல்லா இருக்கும், வீட்டு தேவைக்கு நல்லா இருக்கும். ஆனா வாங்குறவங்க வந்து மேய்ச்சல் முறையில விட முடியாது. பாருங்க மடி செட்டு பாருங்க, சிலையாட்டு நிக்கிறீங்க பாருங்க. சாக்கு மாதிரி பை வரும், 2 மடி முதுகு, நல்ல தெளிவு. வால் தோரணை பாருங்க, தரையை அதே தட்டிருச்சு. நம்ம சொல்லவே தெளிங்க பாருங்க. வால் தார பாருங்க, இதெல்லாம் 2 இன்ச்சு பைப் சைஸ்க்கு மேல இருக்கும். நாம சொல்றோம், அதை ஒருத்தர் பார்த்துட்டு அதே கமெண்ட் போடுறாங்க. நம்ம இருக்கிறதா சொல்லுங்க பாருங்க. நரம்புலே பாருங்க, காம்புலே பாருங்க நரம்பு போகுது. இந்த மாதிரி நல்லா கரெக்டக்கூடிய கெப்பாசிட்டி மாட்டு. நம்ம கேட்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1,03,000 ரூபாய். 23 லிட்டர் பால். கண்ணை மூடிட்டு கறந்துக்கோங்க. அந்த மடி கறக்குமா கறக்காதான் நீங்களே சொல்லுங்க. என்ன ரகம் ரகம்னா? HFல கிராஸ் டைப்பான மாடு. இந்த மாடு பாருங்க, அழகிய HFல கிராஸ் டைப்பான மாடு, அளவான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு, குணத்தில் நல்ல மாடு. இப்பதான் லைவா கண்ணு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை அருமையான காலக்கன்று இருக்காங்க. கண்ணு கலரே ஒரு டிஃப்ரெண்டான கலருங்க, மர கலர்ல கண்ணு இருக்குது. கறவைக்கு தண்ணி திணிக்கு எதுக்குமே பிரச்சனை இல்லை. நல்ல தெளிவான மாடு, சூப்பர் டூப்பரான குவாலிட்டி. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 67 ரூபா வரும். 2 15 லிட்டர் கறவைக்கு தப்பு வராது. கறக்கபடிக்கு காம்பு அவ்வளவு சாஃப்டா இருக்கும். நல்ல பைப்ல வர மாதிரி பால் வரும். அழுத்தினா நல்ல பால் இறங்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும். கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். தெளிவான மாடு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேராப்பட்டு கிராமம். பண்ணை எந்த ஊர்ல வச்சிருக்கீங்க? பண்ணை கோயம்புத்தூர். ஏன் உங்க ஏரியால பண்ணை வைக்கிற இடம் இல்ல, இட வசதி இல்லையா? இட வசதியெல்லாம் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால அங்கேயே ரெடி பண்ணி அங்கேயே வச்சிருக்கு. அங்க சொந்தமான இடமா இல்ல லீஸுக்கு எதுவும் எடுத்திருக்கீங்களா? லீஸுக்கு எடுத்து தானே வச்சிருக்கு. குத்தகை? குத்தகை. வருஷத்துக்கு எவ்வளவு ஏக்கர்லாம் அங்க? ஏக்கர் 40,000 வருஷம். ஓகே, எத்தனை ஏக்கர் எடுத்திருக்கீங்க? 2 ஏக்கர் எடுத்திருக்கு. ஏற்கனவே 5 மாடு இருக்கு. இது 2யும் சேர்த்து 7 மாடு. ஓகே, இன்னைக்கு எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க? 2 மாடு வாங்கணும்னு வந்தோம். 2 மாடு வாங்கிருக்கு. இது எத்தனாவது டைம் இந்த பண்ணைக்கு வாரீங்க? 3வது டைம் இந்த பண்ணைக்கு வரணும். 3வது டைம். ஆமா. இதுக்கு முன்னால எடுத்துட்டு போன மாடுகள்லாம் எப்படி இருக்குது? இதுக்கு முன்னால எடுத்துட்டு போன மாடல் நல்ல குணமனமா இருக்கு. சொன்ன மாதிரி கறவை இருக்கு. இந்த மாடு எவ்வளவு சொல்லியிருக்காங்க கறவை? 25 சொல்லியிருக்காரு. நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்கு. இன்னும் கண்ணு போட 2 வாரம் இருக்கு டைம். ஏற்கனவே வந்த டைம் 2மே செவலையே எடுத்துட்டு போனேன். இந்த டைம் 1 மாத்தி எடுக்கலான்னு கருப்பு வேலையில எடுத்திருக்கேன். இது இவர்கிட்ட எடுக்கக்கூடிய மாடுகள்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா தண்ணி திணிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வனமனத்துல பிரச்சனை இல்ல. அமைதியா இருக்கு. நல்லாவும் இருக்கு மாடு. சொன்ன மாதிரி கறவையும் இருக்கு. வனத்துல நல்லா இருக்கு. இதெல்லாம் போன ஜம்முன்னு இருக்குல்ல? எந்த பிரச்சனையும் இல்ல. அமைதியா இருக்கு, சாந்தமா இருக்கேன். மாடு நல்லா ஜம்முன்னு இருக்கு. சில மாடெல்லாம் பிடிச்சா கூட துள்ளும். இது பாருங்க அமைதியாவே இருக்கு. இதுக்கு முன்னால வாங்கின மாடு 20 லிட்டர் 2 சொன்னாரு. 15 லிட்டர் 2 சொன்னாரு. சொன்ன மாதிரி கறவை இருக்குது. இங்க வந்து 4 மாடு எடுத்தேன். 4 மாடு சொன்ன கறவை இருக்கு. இன்னும் ஒரு 10-15 மாடு பக்கம் சேர்க்கணும். ஒரு 20 மாடை வச்சு ஓரளவுக்கு ரன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 10 மாடு வளர்த்தா ஒரு மாசத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபா வருமானாச்சு. தாராளமா வரும். உண்மையில வரும். உண்மையிலுமே வரும். 10 மாடு நல்லா வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டா நல்ல மாடு இப்படி இருக்கணும். 20 லிட்டர் 25 இந்த மாதிரி இருந்ததுன்னா மாசத்துல நீங்க சொல்ற மாதிரி 1 லட்சம் ரூபாய் எடுக்கலாம். 1 லட்ச ரூபாய் எடுக்கலாம். வருங்கால இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாட்டு பண்ண வைக்கலாமா? எப்படி? என்ன மாட்டு பண்ண வைக்கலாம்? மாட்டு பண்ண வைக்கல. லாபம் நஷ்டமெல்லாம் கிடையாது. லாபம் இருக்கு. அது சரியான முறையில மாட்டை பயன்படுத்திக்கணும். ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கும். தோல்விதான். ஆரம்ப நிலை தோல்விதான். அதை ஜெயிச்சு வரணும். அது ஜெயிச்சு வந்துட்டாக்கா அப்புறம் சக்சஸ் தெளிவாயிடலாம். இந்த ஹரி மாட்டி வியாபாரி எப்படி கைராசியான வியாபாரி தானே? உங்க அனுபவத்தை சொல்லுங்க. கைராசியான வியாபாரி. நான் இந்த 3வது டைம் இங்க வரேன். அதனாலதான் 3வது டைம் வரீங்க. இதை பாக்குற மற்றவங்களும் வரலாமா? நம்பிக்கையா வந்து மாடு பிடிச்சு போகலாம். ஒரு HFல ஜெர்சி 2 கலப்பினமான மாடு. கருப்பு வெள்ளை மெஜாரிட்டி, கொம்பு டைப்பு, கிராஸ் டைப்பு, கரும்போர். எல்லா ஊர் கிளைமேட்டும் தாங்கும். அதாவது இங்க அங்கெல்லாம் இல்ல, இந்த மாடு எல்லா ஊர் கிளைமேட்டும் தாங்கக்கூடிய அளவுக்கு அழகுல இருக்குது. மாடு தெளிவான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு, குணமனத்துல நல்லா இருக்குது. மாடு ஃபுல்லா செட் ஆகும். 2 நேரமும் 20 லிட்டர் கறவை சொன்னாங்க. 18 லிட்டர் கறவைக்கு பஞ்சம் இல்ல. தண்ணி திணிக்கு பஞ்சம் இல்ல. குணமனத்துல பஞ்சம் இல்ல. வேணுங்கிற கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணி தரேன். மாடு தெளிவான மாடு, நல்ல நீல நெட்ல பெருங்குட்டான மாடு. பட்ஜெட்லயே கொண்டு வந்திருக்கேன். 15 லிட்டர் கறக்கிற பட்ஜெட்லயே கொண்டு வந்திருக்கேன். இந்த மாட்டை விலை வந்து 77,000 ரூபாய் சொல்றேன். முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்தலாம். நல்ல மடிச்சிட்டு பாருங்க, நல்ல காம்பு பாருங்க, நல்ல கருங்காம்பு, நல்ல நிறமோட்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரான நிறமோட்டம், நல்லா வளைஞ்சு போயிருக்குது பாருங்க. 77,000 ஒரே ரேட் இந்த மாட்டுக்கு. பிஸ்கெட்ல ஒரு அற்புதமான மாடு.
சூப்பரான மாடு, சுழி சுத்தமான மாடு, பல் அரைக்கடை, ரெண்டாணி, தண்ணி திணி குரல்ல, மாடு அழகு குரல்ல, முகலட்சணத்து குரல்ல, காம்பு வரிசை குரல்ல. மாடு 2 நேரமும் ஒரு 15 லிட்டர் கறவைக்கு பஞ்சம் கிடையாது. நாம இருந்தாலும் ஒரு 14 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 70,000 சொல்றோம். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்கலாம். நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல பால் கொம்பு அமைஞ்சிருக்கு. பால் கொம்புங்கிறனால மாடு கறவைக்கு தப்பு இருக்காது. பிஸ்கெட் கலர் ரொம்ப மக்கள் விரும்பக்கூடிய கலருங்க. இந்த மாடு மேய்ச்சலுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும். குணத்துல நல்லா இருக்கும், தண்ணி தீனி நல்லா இருக்கும். பொதுவாகவே பால் கொம்பு இருக்க மாடு என்னைக்குமே கறவைக்கு ஏமாத்தாது. தண்ணி தீனி நல்லா இருக்கும், குணமானதுக்கு நல்லா இருக்கும், சுழி சுத்தம் எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த மடி நல்லா எடுத்துச்சுன்னா மாடு அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. வேணும்னு கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணி கொடுத்தலாம். 70,000 விற்பனை விலை. 7,7,14 தாராளமா கேரண்டி கொடுக்குறேன் 100%. HFல நல்ல அழகிய கிளி கொம்பு டைப்ல சுழி சுத்தத்துல பல்லு வெறும் 4 பல்லு, 2 ஆணைத்துங்க. வெறும் 4 பல்லுக்கு 2 ஆணைத்துக்கு இருக்கிறது ரொம்பவே விசேஷம். தலைச்சனுக்கே ஒரு 17 லிட்டர் கறவை வச்சு இந்த கண்ணுக்கு 20 லிட்டர் கறவைக்கு மிஸ் ஆகாது. நல்ல குவாலிட்டியான மாடு, ஷோ குவாலிட்டியான மாடு, 10 பேர் விரும்பக்கூடிய கெப்பாசிட்டியில அழகுல இருக்குது. ஏனுங்கன்னு கூப்பிடுங்க. தெளிவான மாடு. இதோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 94,000 வரும். மடி பாருங்க, அடிக்கு ஒரு காம்புல இருக்குது. காம்பு வருஷம் பாத்தீங்களா இல்லையா? ஒரு அடிக்கு ஒரு காம்பு, தெளிவான மாடு, ஷோ குவாலிட்டியான மாடு, நல்ல முகலட்சணம், அழகு, நல்ல ஒரு இளம் மாடு. எப்படி சொல்றது, வயதான மாடு கிடையாது. தாராளமா 10 கண்ணுக்கு வச்சுக்கலாங்கிறாங்கல்ல, அதனால இந்த மாடு தாராளமா 4-10 கண்ணுக்கு வச்சுக்கலாம். நேரம் கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணி தரேன். என்ன கிராஸ் ஆனாச்சு இது? எதுக்குள்ள கிராஸ் ஆனா? HF கிராஸ் தான். HFல கிராஸ் மட்டும் நல்ல வெயிலுக்கு அடி உதைக்கி தாங்கும் இந்த மாடு. நம்ம அதனால பயந்துக்கவே தேவையில்ல. இந்த மாடு தாராளமா வச்சுக்கலாம். 20 லிட்டர் கேரண்டிங்க இருக்கு. இது அடிக்குமா? தாராளமா அடிக்கும். இன்னும் மடி வைக்கும் போது மாட்டை வெளியே கட்ட முடியாது. நல்ல தோரணையில சதுர பையில அவ்வளவு பிரம்மாண்டமா மடி வைக்கும். சூப்பர் டூப்பரான கலர்ல அட்டகாசமான மாடு. ரெட் சிந்தி கிராஸ். அதிகமா கேட்ட கலர் வந்து எனக்கு ரெட் சிந்தியில கொடுங்க, ரெட் கலர்ல கொடுங்க. பயந்துக்கவே தேவையில்ல. மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெட் சிந்தியில சிந்தி கலப்பன கூட்டுல வந்திருக்கு. இந்த 2 கொம்பு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டியா இருக்கும்போது கொம்பு சுட்டிருக்காங்க. சுட்டதையும் மீறி கொஞ்சம் பீஸ் கொம்பு வளர்ந்துருக்கு. மாடு அப்படியே உடம்புல பாருங்க, ஜெய்ஜாண்டிக்கான மாடு, நல்ல குட்டி நீரியான மாதிரி. தாராளமா இந்த மாடை வந்து தாராளமா பண்ணைக்கு சூஸ் பண்ணலாம். கறவைக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும். காம்பு பாருங்க, அடிக்கு ஒரு காம்பு, சூப்பரான காம்பு. வால் இறக்கம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. மாடு நைஸ் தோல்ல எண்ணெய் விட்டா அப்படி மேல எண்ணெய் வடிகிற அளவுக்கு இன்னும் மடி நல்லா மடி வைக்கும். நல்ல சதுர பைக்கட்டு மடி வரும். நல்ல பாருங்க ரெட்டை வரி மடி, நல்ல காம்பு வருஷம் எல்லாமே நல்லா இருக்குது. மாடு எவ்வளவு சைனிங் இருக்குது பாருங்க. வெயில் எப்படி மாடு மின்னுது பாத்தீங்களா? மின்ற மாடு என்னைக்குமே நல்லா இருக்கும். நம்ம 23 சில வேணா 2 நேரம் 20 கேரண்டி கொடுக்குறேன். வேணுங்கன்னு கூப்பிடுங்க. நல்ல டாப் குவாலிட்டியான மாடு, ரெட் சிந்தியில கிராஸ் டைப். இந்த மாட்டுக்கான விலை 1,02,000 சொல்றோம். முன்ன பின்ன அனுசரிப்பு உண்டு. சூப்பர் டூப்பரான குவாலிட்டியில டாப் குவாலிட்டியான மாடு. எல்லா ஒரு கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குமா? தாராளமா எல்லா ஒரு கிளைமேட்டுக்கு தாங்க, பயந்துக்கு தேவையில்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போடியிலே சூப்பர் குவாலிட்டியில எல்லாருமே ஆல் பிளாக் வேணும், ஆல் பிளாக் வேணும்னு கேட்டவங்களுக்காகவே இந்த வாரம் HFலயும் ஆல் பிளாக் எடுத்து வந்திருக்கோம். பியூர் ஆல் பிளாக் எடுத்து வந்துருக்கோம். இப்பெல்லாம் எனக்கே தெரியாத பேர் டிஃப்ரெண்டா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல் பிளாக், ஜெட் பிளாக், டைமண்ட் பிளாக், என்னென்னமோ சொல்றாங்க. மாடுகளுக்கு வந்து இன்னைக்கு மார்க்கெட்டிங் அதிகமாயிருச்சு. மாடை பொறுத்த வரைக்கும் ஆல் பிளாக்ல மொட்டை டைப்பான மாடு, சுழி சுத்தமான மாடு, கொம்பு இல்லாதது, மடியில மட்டும் ஒரு சின்ன வெள்ளை இருக்கும், கால்ல ஒரு சின்ன வெள்ளை, அடி வயிற்றுல ஒரு வெள்ளை இருக்கும். மற்றபடி பியூர் பிளாக்ல ஆல் பிளாக் டைப், வால்ல கொஞ்சம் வெள்ளை இருக்குதுங்க. 2 நேரமும் 18 லிட்டர் கறவைக்கு கறந்துக்கலாம். 20 லிட்டர் வந்துச்சுன்னு சொன்னாங்க. நாம 2 நேரம் 18 லிட்டர் கறவைக்கு தப்பு வராது. மாடு நல்ல எலும்பூக்கத்துல பெரும் மாடு, சுழி சுத்தமான மாடு, பல் வந்து அறக்கடையில 2 ஆணையத்துக்கு சனையா இருக்குது. இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 89,000 கேட்கிறோம். முன்பின் அனுசரிப்பு உண்டு. பெருவிலை மாடு. வேணுங்கிறோம் கூப்பிடுங்க. நல்ல தீனி போட்டா நல்ல பால் கறக்கும். கொம்பு இல்லாத மாடுல என்ன ஸ்பெஷல் அண்ணாச்சி? கொம்பு இல்ல மொட்டை அண்ணாச்சி, அதாவது சில லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா கொம்பு இல்லாத மாடு விரும்புவாங்க. கொம்பு இல்லாத மாடு சில பேருக்கு வெயில் தாங்காதுன்ற எண்ணம் இருக்குது. அது நல்லா இருக்கும், கறவை நல்லா இருக்கும். கொம்புலாத மாடு வெயில் தாங்காதுங்கிற எண்ணம் இருக்கு சில பேருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. கொம்புலயே வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஜெர்சி இருக்குது, கிராஸ் ஜெர்சி இருக்கு, சிந்தி மெட் இருக்குது, ஆல் பிளாக் மெட் இருக்குது. இதுல பியூர் ஜெர்சி மெட்டு தான் வெயிலுக்கு செட் ஆகாத தவிர மீது எல்லா முட்டையும் செட் ஆகும் வெயிலுக்கு. அதனால அது மக்கள் புரிஞ்சுக்கணும். 89,000 இதோட விலை. வேணும்னு கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணி தரேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில இன்னைக்கு எருமை வந்திருக்குது. ஹெவி சைஸான எருமை, அழகிய காலக்கண்ணு போட்டிருக்காங்க. தெளிவான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு, குணத்துல நல்ல மாடு. எருமையோட மடி செட்டு பாத்தீங்களா இல்லையா? ஆமா, இப்பதான் போட்டிருக்கு. ஜெர்சி மாட்டுக்கு கூட இவ்வளவு மடி விழுவுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு மடி விழுந்திருக்குது. எருமையால எந்திரிச்சு நிக்க முடியல. எருமை ஒரு 3 லிட்டர் சீம்பால் பீசினதுக்கு அப்புறம் தான் மாடு கியூரா போயிட்டு இருக்கு. காலக்கண்ணின்னு இருக்கு. ஒரு 15 லிட்டர் சர்வசாதாரணமா பால் கறக்கும். இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுக்கறது ஒரு 13 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். தாராளமா ஒரு 9 to 10 லிட்டர் சீம்பாலே மடியில இருக்குங்க. 3 லிட்டர் எடுத்தாச்சு. இன்னுமே தாராளமா 7 லிட்டர் வரும். மாடு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியில இருக்கு. ஹெவி சைஸுங்க. முறாவில கிராஸ், நல்ல பெருங்குட்டு வர்க்கத்தை சேர்ந்த மாடு.
தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க. தெளிவான எருமை வேணுங்கிறவங்க ஆசைப்படுறவங்க கூப்பிடுங்க. இந்த மாதிரி எருமை வேணாலும் சொல்லுங்க, எடுத்துக்கலாம். அப்படியே ஈத்து மாட்டுக்கு மடி எடுத்துருக்கு பாருங்க. மடி செட்டு பார்த்தா 10 பேர் ஆசைப்படணும். இந்த எருமைக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும். இந்த எருமைக்கான விற்பனை விலை 1 லட்சம் சொல்றோம். எந்த மார்க்கெட் நீங்க எங்க வேணாலும் பிரைஸ் செக் பண்ணியே எடுத்துக்கலாம். நம்ம இடத்துல மட்டும்தான் ரேட் கரெக்டா இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். தெளிவான எருமை. என் பேர் பழனி, திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுக்கா மல்லகொண்ட கிராமம். யூடியூப்ல நிறைய பார்ப்போம் அடிக்கடி. நிறைய மாடு இருந்துச்சு. இந்த மாடு எனக்கு பிடிச்சிது. ஏன்னா கேரண்டி சொல்லி மாடு கொடுக்கறதுனால நான் அதிகமாக பேசலை. நான் சொன்ன உடனே அவர் ரேட்டு ஏற்றுக்கினார். 2 வார்த்தை அதிகமாகலாம் பேசலை. அவரும் சொன்னதை கட்டுப்பாடு கொடுத்தாரு. அவர்கிட்ட ஆர்குமெண்ட் எதுவும் நான் பண்ண விரும்பல. ஏன்னா நம்ம கிட்ட மாடு நல்லா இருக்கணும். ஆர்குமெண்ட் பண்ணி வாங்கிட்டு எத்தனை மாடு வளர்க்குறீங்க ஊர்ல? ஏற்கனவே இப்போ ஒரு 94 வளர்த்தேன். இப்போ ஒரு கொஞ்ச நாள் விட்டு மறுபடியும் மாட்டு பண்ண வைக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. நான் கான்ட்ராக்ட் வேலை செய்யறேன், லாரி வச்சுருக்கிறேன், எல்லா தொழிலும் தெரியும். இருந்தாலும் வீட்டான ஒரு மாடு இருக்கணும் ஒன்னும் ஒரு எண்ணத்துல தான் வந்தேன். ஏன்னா தை பொங்கல்னு மாடு வீட்டானது சாமி கும்பிட்டா ஒரு நல்லா இருக்கும். இல்லை பொங்கல் கழிஞ்சு கூட வாங்கலாம்னு முடிவு பண்ணேன். ஆனா பொங்கல் அப்போ நம்ம வீட்டான ஒரு மாடு இருக்கணும். நமக்கு பாரம்பரியம் நமக்கு அதுதான். அதை நினைச்சுதான் சரி பொங்கலுக்கு முன்னே வாங்கிட்டு போலாம் வந்து அந்த மாடு பிடிச்சிது. விலை ஒரு 85 சொன்னாரு. லாஸ்ட்ல 2.5 கோடி 82 ஸ்பெஷல் பண்ணிட்டோம். கறவை 17 சொல்லிக்கிறாரு. 17 சொன்னாரு. அந்த 15க்கு இப்ப குறை வராது. 15 கேரண்டி. பாட்டு கேரண்டி. யூடியூப்ல நிறைய வியாபாரிகள் வராங்களா? ஆமா. அவங்களெல்லாம் விட்டுட்டு இவரை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? வியாபாரின்னா சந்தையில எல்லாம் போயிட்டு வாங்க முடியாது. அவங்க வித்துட்டு எதனா போயிடுவாங்க. இவர் நம்பிக்கையில். ஆனா இப்ப கூட பணம் முக்கியம் இல்ல. நாளைக்கு பொருள் கம்மியா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் கொடுத்துடலாம். சந்தையில போயிட்டு எல்லாம் ஏத்துக்க மாட்டான். அவங்க வித்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவாங்க. சந்தை விட்டு வெளியே வந்து அதோட நீ யாரும் ஆனா இவர் நம்பிக்கையில சொல்றாரு. மாடு எனக்கு கலர் சுழி நல்லா இருக்குன்னு சொன்னாரு. எங்க ஃப்ரெண்டு கிட்டையும் கேட்டேன், எடுத்துக்கலான்னு அவருன்னு சொன்னான். அவனும் மாட்டு வியாபாரி பண்றான் லோக்கல்ல. அவனுக்கு மாடு பத்தி அனுபவம் இருக்கு அவனுக்கும். அதனால எடுத்துலான்ட்டாரு. அவர் 80 வரைக்கும் கேட்டாரு. ஒரு 2500 ஜாஸ்தி. ஏன்னா அவர் சொல்றத கொடுக்க மாட்டா, நான் சொல்றது நடக்காது. ஒரு ஆகும். 2500 போனா கூட போட்டோம். இப்ப டெய்லி பார்க்க போனா டெய்லி 1 லிட்டர் போனா 40 ரூபாய், மாசம் 1000 ஆயிடுது. அந்த 1000 ரூபாய் நமக்கு அட்ஜஸ்ட் ஆகும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்காக தான் வந்த காரணம். யூடியூப்ல பிடிச்சிது. சரி டக்குன்னு வாங்கிட்டு போயிடலாம் வாங்கிட்டு போயிருக்கிறோம். ஒரு மாடு போதுமா? வருங்காலத்துல வேற மாடு பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் ஒண்ணு போனா ஒண்ணு வச்சுக்கலாம். ஏன்னா ரெகுலரா பால் ஊத்துனால இது ரெகுலரா 4 மாசம் கேப் இருக்கும், 3 மாசம் கேப் இருக்கும். அப்போ ஒண்ணு வாங்கிக்கலாம். தீவனம் இப்ப நான் ஏற்கனவே குச்சி நட்டு இருக்கேன். புதுசாவே நட்டு பயிர் கூட வந்துச்சு. நல்ல வக்கிவில் கூட வாங்கி போட்டேன். கட்டு 150 ரூபாய் வாங்கி ஒரு 50 கட்டு வாங்கி அடிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப போனா மாட்டுக்கு தீவனத்துக்குள்ள எந்த குறை கிடையாது. அண்ணாச்சி இது பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி சைஸ்ல ஹெச்எஃப்ல கிராஸ் டைப்பான மாடு. நல்ல பிளாக் மெஜாரிட்டி அதிகம். பிரம்மாண்டமான மாடு, பெருங்குட்டு மாடு. தண்ணி திரிக அற்புதமா இருக்கும். இன்னும் கண்ணினா சரியா 20 நாள் டைம் இருக்குது. மாடு தண்ணி திரிக அவ்வளவு அற்புதமா இருக்கும். வேணுங்கிறவங்க இது எல்லா ஒரு டிஸ்ட்ரிக்டும் தாங்க. வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் தாராளமா. 20 நாள் டைம் இருக்குங்கிற பட்சத்துல போய் நல்லா நம்ம இடத்துல தண்ணி திரி பழக்கிக்கலாம், குணமனத்துக்கு பழக்கிக்கலாம், கறவைக்கு பழக்கிக்கலாம். எந்த கூச்சமும் இருக்காது. நல்ல கெப்பாசிட்டியான மாடு, தோரணையான மாடு. ஹெச்எஃப்ல கிராஸ் டைப்பான மாடு. ஆல் பிளாக் மெஜாரிட்டி. மாடு எவ்வளவு பெருசு இருக்குது பாத்தீங்களா? பால் தாரு பாருங்க. இந்தா அடியில ஃபுல்லாவே பால் நிறம்பு தான். நல்லா அடியில குமிச்சு காட்டுங்க பாருங்க. எத்தனை நிறம் இருக்குது பாருங்க. 1 2 3 4 சப்ளை இருக்குது மாட்டுக்கு. காம்பு கருங்காம்பு, குணத்துல தங்கம். மடி செட் லூஸ் கட்டுற பாருங்க. பை லூஸ் இங்க இருந்து எடுக்க மாட்டி நல்லா அடி மடி வரைக்கும் கணக்கு. நல்ல முட்டிக்கால் வேலை வரைக்கும் இவ்வளவு மடி எடுக்கும். நல்ல கெப்பாசிட்டியான மாடு, நல்ல தோரணையான மாடு. ரெட்டை முதுகு, நல்ல வால் பட்டை, நல்ல பட்டை. பேக் வெயிட் நல்லா இருக்கு, ஃப்ரண்ட் வெயிட் நல்லா இருக்குது. பல்லு பாத்தீங்கன்னா அரைக்கடையா இருக்குது. 2 நேரம் இந்த மாடு 23 லிட்டர் கேரண்டி உண்டு. தண்ணி திரி கேரண்டி உண்டு. வேணுங்கிறவங்க இந்த மாடு எடுத்துக்கலாம். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 1,03,000 ரூபாய். ஒரு அழகான லட்சணத்துல, குழி மூஞ்சி குழி நெத்தியில, சின்ன முக லட்சணத்துல, பார்க்கவே அவ்வளவு அம்சமா இருக்கிற மாடு. 6 பல் 2 அணைத்து சுழி சுத்தமான மாடு. 2 நேரமும் கறவை 15 லிட்டருக்கு தப்பு இருக்காது. தண்ணி திரிக்கு தப்பு இருக்காது. குணமனத்துக்கு தப்பு இருக்காது. 4 காம்பு அப்படி பைப்ல வர மாதிரி பால் வரும். நல்ல சின்ன சின்ன காம்பு, நல்ல சின்ன சின்ன கொம்பு, அப்படி அளவான கொம்பு, கிளி கொம்பு டைப்பு மாடு. பார்த்தா 10 பேர் ஆசைப்படணும். நல்ல அழகான மாடா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த மாடு இருக்கும். சின்ன சைஸ், சிம்பிளா இருக்கும். சிம்பிளா இருக்கும். நல்ல ஷோ குவாலிட்டியான சிம்பிளான மாடுனாலும் 10 பேர் பார்வைக்கு ஈர்க்கிற மாடு. இது சுழி சுத்தம் 2 அணைத்து 15 லிட்டர் கறவை வரைக்கூடிய கெப்பாசிட்டி. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா 74,000. மாடு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. நல்ல மடி செட்ல தரமா இருக்குது. வேணுங்கன்னு கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். தெளிவான மாடு, கிளிக்கோம்பு டைப்ல ஷோ குவாலிட்டியான மாடு. நல்ல சின்ன மாடு, அளவான மாடு. பாக்குறவங்க விரும்பக்கூடிய மாடு. நல்ல பை செட்டு, ஷோ குவாலிட்டியான மாடு. இது பால் 2 நேரம் 5 லிட்டர் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட். ஒரு 18 லிட்டர் கறவை வரும். சிவாஜி ஹெச்எப்னு சொல்லலாம், ஜெர்சி கிராஸ்னு சொல்லலாம். நல்ல செவல வேலை பேட்ச், மெயினான மாடு. தண்ணி திரிக்கு அற்புதமான மாடு, குணத்துல நல்லா இருக்கும். வேணும்னு கூப்பிடுங்க. தெளிவான மாடு, சூப்பரான மாடு. இதுல ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா
பட்ஜெட்லயும் இருக்கும், கறவையும் இருக்கும். கொம்பு இல்லாத மாடு. இப்போ ஒரு கொடுக்க போற பட்ஜெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கறவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் கிடைக்கிறதே பெருசு. ஆனா இதுல ஒரு 10 லிட்டர் எச்சாவே கிடைக்கும். வேணும்னு கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணி கொடுக்குறேன். தெளிவான மாடு, நல்ல செவல வள்ளியில சூப்பரான மாடு. எத்தனை லிட்டர் பால், எவ்வளவு ரேட்? பால் வந்து ஒரு 17 லிட்டர் பால் வரும். மாடு கறந்த மாடு, பல் வந்து சேர்ந்துட்டு 3ஆம் நீத்து மாடு, நல்ல ரோஸ் காமல், நல்ல தெளிவான மாடு. 62 ரூபா அதோட விலை வரும். 62 லாபம், வாங்குறவங்களுக்கு லாபம், தாராளமா லாபம் தான். இந்த மாடை நம்ம கொண்டு வந்திருக்கோம். பிஸ்கெட் மாடு, சுழி சுத்தமான மாடு, 2ஆம் நீத்து மாடு, பல் வந்து அரைக்கடையா இருக்குது. தெளிவான மாடு, தண்ணி தெளிக்க அற்புதமான மாடு. வந்து சுழி சுத்தம், நல்ல நீல நெட்டான மாடு, பெருங்குட்டான மாடு. மடி செட்டு பாருங்க எந்த அளவுக்கு மடி எடுத்திருக்குன்னு. இன்னும் மடி நல்லா வச்சுதான் கண்ணேரம் கறந்துச்சு. இந்த மடிக்கு கண்ணேரங்காது. மாடு பொறுத்த வரைக்கும் 10 பேர் ஆசை பண்ணுமே தவிர 10 பேர் பழிக்கிற அளவுக்கு இருக்காது இந்த மாட்டோட கெப்பாசிட்டி. குணம்னா தங்கம். குணத்துக்குலாம் நீங்க எதுவும் பஞ்சமே பட தேவையில்ல, அவ்வளோ குணம். யாருன்னா கொஞ்சம் குணத்தை பாருங்க, பச்சை புள்ளியா இருக்குன்னு. பச்சை புள்ள, பால் தர பாருங்க, நல்ல பால் தர, நல்ல காம்பு வரிசை. இங்க மடி, நல்ல மடி, இன்னும் மடி எடுக்கும். இன்னும் 10 நாள் டைம் இருக்குது. நல்ல பை எடுத்தா கண்ணேறங்குவாங்க. நல்ல மடி செட்டு. எத்தனை லிட்டர் பால்? நல்ல 15 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். 18 லிட்டர் வரைக்கும் கறவைக்கு வரும். 5 லிட்டர் நம்ம கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். இந்த மாடு பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான மாடு, 10 பேர் ஆசைப்படக்கூடிய மாடு, நல்ல நீல நெட்டான மாடு, பெருங்குட்டுவ மாடு. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 79,000 வரும். அதையும் முன்பின் அனுசரிச்சு கொடுக்குறேன். அப்படியே அடிக்க ஒரு காம்புல நச்சுன்னு ஒரு மாடு. கறவைக்கு பஞ்சல், குளத்துக்கு பஞ்சல்ல, காம்பு கட்டு. அப்படி காம்பு கட்டு மடி வரும்போது மக்கள் வெளியே கட்ட முடியாது. 20 நாள் டைம் இருக்குது. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். தண்ணி திணி டாப்பான மாடு, கறவைக்கு டாப்பான மாடு. கிளைமேட் அடாப்ஷன் 100% பக்காவா இருக்கும். நல்ல வால் இறக்கும், ரெட்டை முதுகுல குறுங்கால் டைப் மாடு. குறுங்கால் டைப் மாடு யாருக்கெல்லாம் செட் ஆகும்? யாருக்கு விரும்பும்? அதாவது குறுங்கால் டைப் மாடு எப்பயும் குறுங்கால் டைப் மாடு தான் எனக்கு நல்லா பால் கறக்கும். குத்து கொலாம்புல நல்ல குறுங்கால் டைப்ல இருக்கிற மாடு என்னைக்குமே பாலுக்கு ஃபெயிலியர் ஆகாது. பெரிய மாடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க பாத்தீங்களா, அது வந்து தீனி அதிகமா பிடிக்கும். இந்த மாதிரி அளவான குறுங்கால் டைப் மாட்டுல நல்ல கறவையில் நல்ல மடி செட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தீனி வந்து நம்ம ஓரளவுக்கு இப்ப 6 கிலோ அடர்த்தி ஒரு இடத்துல 5 கிலோ அடர்த்தி கொடுத்தா இந்த மாட்டுக்கு போதுமானது. பால் 2 நேரம் 10 கறக்கும். 20 லிட்டர் தாண்டி அடிக்கும். பயந்துக்கு தேவையில்ல. நல்ல மடி செட்டு, நீர் கம்மியான மாடுனால கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி. ரேட் வந்து இந்த மாட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 92 ரூபா வருங்க.